எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டீஸ் இருக்காங்க. அதில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க தான் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். பெரிய பையன் வந்து எல்லாத்துக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, பட் அவனே வந்து சம்டைம்ஸ் வந்து டென்ஷன் ஆகி தரமாட்டேன் அப்படிங்கிறான். சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சரி, இந்த இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா மீம்ஸ்லாம் கூட இதுக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரியே க்ரியேட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். என்னென்னா இவன் எதை எடுக்கிறானோ பெரியவன், அதுதான் வந்து சின்ன பையனை எனக்கும் அதான் வேணும். அவன் கையில் ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம். எனக்கு அண்ணன் என்ன வச்சுருக்கானோ அதான் வேணுன்ற மாதிரி. இது எப்படி காடோட க்ரியேஷனே இப்படி தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நிறைய மீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரிலேட்டடாகவே தான் இருக்கும். பெரிய பையன் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப காமாக, நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோன்னா சரி ஓகே அப்படின்னு, ஒரு சோகமாக இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த சின்ன பசங்க அப்படியா சரி, அந்த ஒரு டோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே இருக்குது. என்னென்னா அந்த ஒரு லுக் வைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அப்படி தான் இருக்காங்க. ஆனால் பெரியவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ஒரு சின்ன மிரட்டினாலே போதும் பயந்துருவாங்க. ஓகே அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சின்ன பசங்கள்கிட்ட அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. படிக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய பசங்களை நம்ம மிரட்டி எப்படியாச்சும் படிக்க வச்சிடலாம். ஆனால் அவங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது கூட இந்த சின்ன பசங்க இருக்காங்களே, அவங்கள போட்டு வாட்டி எடுக்கிறாங்க. ஒரு டிவி சேனல்ஸில் கூட பெரிய பசங்களுக்கான ஃப்ரீடம் இங்கே இருக்கிறதே இல்லை. ஓகே, பட் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்னென்னா நம்ம 2 பேருக்குமே சப்போர்ட்டிவாக தான் இருந்தாகணும். பெரியவங்களுக்கும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க முடியாது, சின்னவங்களுக்கும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் நியாயமாக இருந்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஆஸ் அ பேரண்ட்டாக.